கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. ஸோ நீங்க என்ன உங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை உங்களால ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். உங்க ரியாலிட்டியை உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்க எண்ணம், செயல் அண்ட் ஆக்ஷன் இது மூணுமே ஒரே அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதை உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ உங்க எண்ணம், செயல், சொல் இது மூணுமே ஒரே அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப்பை நீங்க அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ யூ கேன் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன், பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஸோ உங்க மேல நீங்க முதல்ல நம்பிக்கை வைக்கணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாலே நீங்க பாதி வே வந்தாச்சு. ஸோ உங்க மேல உங்களுக்கு பிலீவ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸோ நெகட்டிவ் பீப்புள் பக்கத்துல இருந்தாங்கன்னா ஓடி போயிடுங்க. ஸோ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி. ஸோ என்வாயர்மெண்ட் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா யூ கேன் உங்க ஆக்ஷன்ஸும் பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் பீப்புள் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. ஸோ எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த நெகட்டிவ் பீப்புளை விட்டு தள்ளி வந்துடுங்க. தென் டோன்ட் ஷேர் யுவர் பிளான்ஸ் பிஃபோர். அதனால உங்களால உங்க பிளானை வந்து முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நெக்ஸ்ட், ஒரு நெகட்டிவ் தாட் உங்க மைண்ட்ல வருது, அதை எப்படி நீங்க எரேஸ் பண்றது? உங்களால உங்க நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அது வரட்டும். அதை என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டால ரீப்ளேஸ் பண்ணணும். பிளான் த பாசிட்டிவ் தாட். இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்க பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க, பிளான் பண்ணிட்டே வாங்க உங்க மைண்ட்ல. ஸோ இது என்ன ஆகும்னா உங்க நெகட்டிவிட்டியை ஃபுல்லாவே எரேஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடும். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை நீங்க மைண்டுக்கு கொண்டு வர நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும். ஸோ நீங்க நெகட்டிவ் தாட்ஸை பத்தி வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட், ஸ்ரதா அண்ட் சபூரி. ஸோ பேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்ரதா, பேஷன்ஸ் அண்ட் நம்பிக்கை இது வந்து பாபா வந்து சொல்றது. ஸோ என்னன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதே டைம்ல உங்களுக்கு பொறுமையும் இருக்கணும். பொறுமை இருக்கிற அதாவது டிவைன் டைமிங்ல தான் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணணும், உங்க கோல்ஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ணணும். அதே டைம்ல நீங்க உங்க டிவைன் டைமிங் வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும் வித் டெடிகேஷன். டெடிகேஷனும் ரொம்ப முக்கியம். ஸ்ரதா சபூரி அதாவது பொறுமை, நம்பிக்கை அண்ட் டெடிகேஷன் இது மூணுமே இருந்தாதான் உங்க கோல்ல நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், உங்க பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து பாஸ்ட்லயே நிக்காம பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரசன்ட்ல லிவ் பண்ணணும். பிரசன்ட்ல வாழ்ந்து ஃபியூச்சருக்கு என்ன வேணுங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ பாஸ்ட்ல இருந்து லெசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன், மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். உங்க மைண்ட் செட் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு உங்க மைண்ட் தான் உங்க பெரிய ஒரு உங்களுடைய ஒரு சொத்து. ஸோ உங்க மைண்ட்ல நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அதுதான் ரியாலிட்டியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுதோ அதுதான் உங்க லைஃப்ல ரியாலிட்டியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணணும். பாசிட்டிவ் இதை வந்து ஐடியாஸை வந்து சப்கான்ஷியஸ்ல நீங்க ஃபீட் பண்ணணும். நோ யுவர் செல்ஃப். ஸோ இது என்னன்னா நீங்க உங்களை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை பத்தி உங்களுக்கே தெரியலன்னா வேற யாரும் வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நோ யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், விஷுவலைசேஷன். நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து கற்பனை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும், அதுக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்கணும், எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கணும், அது எந்த ஏரியால இருக்கணும், கார்டன் இருக்கணுமா, கராஜ் இருக்கணுமா, எல்லாமே நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது என்ன அளவுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து பாசிட்டிவா ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்க வந்து விஷுவலைஸ் பண்றது உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீக்வன்சி. உங்க ஃப்ரீக்வன்சியை வந்து எப்பவுமே ஹையா வச்சுக்கோங்க. லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களோட நீங்க வந்து பழக வேண்டாம். ஸோ என்னன்னா
இந்த பொறாமை, கோபம், எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிற கிரீடினஸ் இது மாதிரி இருக்கிற பீப்புளோட நீங்க பழகாம நம்பிக்கை, ஜாய்ஃபுல்னஸ், எந்தூசியாசம், உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது. ஸோ இது மாதிரி ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போகணும். ஸோ ஹையர் ஃப்ரீக்வன்சில நீங்க போக போக என்ன ஆகும்னா உங்களால ஈஸியா உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ரீம் பிக். லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட் எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ உங்க எண்ணம் எப்படி இருக்கோ அதுபடிதான் உங்க வாழ்க்கையும் அமையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யூனிவர்ஸோட நீங்க ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸ் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா பாசிட்டிவா திங்க் பண்ண உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்க கோல்ஸ் உங்க கையில கொண்டு வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரீம் பிக், கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. தேங்க்யூ.